ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இலங்கையை பொறுத்தவரையில் ஒரே மழையாக இருக்குது. காலநிலை மாற்றம் மிக பாரதூரமாக தான் இருக்குது. வடமாகாணத்தை சொல்லிக்க பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு டிட்வா புயலண்டு அது திருவண்ணாமலையில் குச்சவெளியில் தான் மையம் கொண்டிருந்தது. அது வடமேற்கு திசையில் நகர்ந்து பிறகு 5 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகர்ந்து கொண்டிருந்தது. இது வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் அதுக்கு கடலுக்கு செல்றண்டு எதிர்பார்த்தது. ஆனால் வேகம் குறைவாக இருந்ததால் கரையை கடக்க தாமதமாக இருந்திருக்கு. அதால் வடக்கு மாகாணத்தில் சில பகுதிகளுக்கு அப்பப்போ கனமழை கிடைச்சி கொண்டு இருந்துச்சு. இந்த இடத்துல யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் மாவட்டங்களுக்கு தான் கனமழை 2 மணிக்கு பிறகு கூடவே இருந்தது. இந்த நேரம் காற்றின் வேகம் கூடினது. இங்கே பாருங்க, இது ராசவீதியில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நல்ல அதை பிறகு கரந்தன் நீர்வேலி பகுதி ஊடறுத்து போகிற பாதையில் உள்ள வாழை மரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாம் சரிஞ்சிருக்குது. பொருளாதாரத்தில் பெரிய ஒரு அடி ஒன்று விழுந்திருக்குது. இதை தவிர பல பகுதிகளிலும் மக்களிடம் பேர்ந்து தண்ணியலால் எல்லாம் பெரிய சேதத்துக்குள்ளாக்கி இருக்குது இந்த டிட்வா புயல். மக்களிட இயல்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு பெரிய இதாக இருக்குது. பாருங்கள், வாழக்கூடியோடைய மரங்கள் சரிஞ்சிருக்குது. இது ராச வீதியில் 2 மரங்களும் உள்ள வாழை மரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது மட்டுமில்லை, ஒரே காற்றின் வேகம் கூடவே இருக்குது. இன்றைக்கு 29ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா 3:30க்கு பிறகு டிட்வா புயல் அதன் பின்பகுதி நிலத்தில் இருந்து தான் கடலுக்குள்ளே செல்றதா சொல்லப்படுது. இந்த புயலின் மையம் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் டிட்வா புயலின் உள்வலயத்தின் பின்பகுதி கடலுக்கு செல்லுது. அதான் இப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒரு கனமான மழை பெய்து கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த மிதமான அந்த கனமான மழை நாளைக்கு காலமாக மட்டும் தொடருமென்று எங்களோட புவியியல் பேராசிரியர் நாமுத்து பிரதீபராஜா தெரிவிச்சிருக்கிறார். இதால் இது மட்டுமில்லை, கொழும்பிலையும் ஏதோ கழனிக்கு அங்கே நீர்மட்டம் உயர்றதாலே அவைக்கும் தண்ணி தட்டுப்பாடு ஏற்படுமென்று சொல்லப்படுது. நான் பிறகு அறிஞன் ஒரு வயோதிப மண்டத்துக்கு தண்ணி போய் அங்கே கிட்டத்தட்ட 51 பெண்கள், வயதான பெண்மணிகள் இறந்ததான செய்திகள். பல பேரை காணல. 150க்கு மேற்பட்ட ஆக்கள் இறந்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட பகுதி மக்களை காணல. 100க்கும் மேற்பட்ட மக்களை காணல. ஆனால் இந்த வடக்கு பகுதியில் பெருமளவு சேதமண்டா இப்படி மரம் இப்படி செயற்பட்டு கொண்டு இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கவனமாக இருக்க வேணும். உங்களோட பகுதிகளில் என்னென்ன செயற்பாடுகள் நடந்ததுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. என்றாலும் இந்தியாவிலேருந்தும் பல உதவிகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. மற்ற நிவாரணங்களும் வழங்கப்பட்டிருக்குது. எங்களோட ஜனாதிபதி 50 மில்லியன் நிதியுதவி வழங்குறதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அனர்த்த நிலையை பிரகடனப்படுத்தி இருக்குது, அவசரகால நிலை. இருந்தாலும் எல்லோரும் சேஃபாக கவனமாக இருக்க வேணுமென்று கேட்டுக்கொள்ளப்படுறீங்க. ஓகே, நான் இன்னொரு பிளாக்கில் உங்களை சந்திக்கிறேன்.